உங்கள் படங்கள் வந்து ஒரு கவித்துவமானது, உணர்வுமயமானதுலாம் கூட பாலு மகேந்திரா வார்த்தைகளில் சொல்லணும்னா சொல்லியிருக்காரு. இந்த படம் எப்படியான ஒரு கவித்துவம், என்ன மாதிரியான உணர்வுமயமான ஒரு ஏரியா? நீங்கள் வந்து பாலு மகேந்திரா சார் என் படத்தில் கவிதையும் உணர்ச்சியும் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக போக உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, கவிதைங்கிறது ரொம்ப எளிமையானது, ஒரு அழகுங்கிறது ரொம்ப எளிமையானது. ஃபிலிம் மேக்கராக எளிமையை எப்படி அச்சீவ் பண்ணுறது, எல்லா கதைக்கும் அது செட் ஆகாது, சில கதைக்கு செட் ஆகும். அப்போ நம்மளுடைய கற்றுக்கிட்ட நம்மளுக்கு ரொம்ப தெரியும், இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாம் ஒரு ஆசை இருக்கும்ல. எப்போதுமே நம்மளுக்கு எப்போதுமே ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. நம்ம இந்த ஷார்ட்டை நான் எப்படி எடுக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு வேட்கை இருக்கும். பட் இந்த படம் பண்ணுறப்ப என்ன முடிவு பண்ணேன்னா, அது இருக்கணும், ஆனால் அது வந்து கதையை தாண்டி போயிடக்கூடாது, கதாமாந்தர்களுடைய இயல்பை தாண்டி போயிடக்கூடாது. கேமராவை கதையை நரேட் பண்ணுறதுக்கு பதிலாக கேமரா கதையை பார்த்துட்டு இருக்குங்கிற அளவுக்கு எளிமையை நம்மளால் அடைய முடியுமாங்கன்னு ஒரு முயற்சி பண்ணேன் ஃபிலிம் மேக்கிங் சைடில். அப்போ தான் கண்டுபிடிச்சேன், அப்படி எடுக்கிறது ரொம்ப டஃப். ஒரு விஷயத்தை எளிமையாக சொல்வதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா மூளை அதுதான் ஆர்ட்டே. ஸோ இந்த சிம்பிள் இஸ் பியூட்டிஃபுல்னு, சிறியதே அழகுன்னு ஒரு ஒரு புத்தகம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ அப்போ திரும்ப திரும்ப நம்ம ஸ்மால்னா அதோட சைஸை பிடிச்சி இல்லை, ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக ஒரு சின்ன விஷயங்களா அணுகி அப்சர்வ் பண்ணி அதை கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.